Hello my dear viewers and welcome to the On That Hour. நான் உங்களுடைய மஹி and இன்னைக்கு நான் உங்களுக்காக போற first video இதுதான். So hopefully you will enjoy it. இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போறது ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட். ஸோ என் ஃப்ரெண்ட் இந்த கதையை எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க and I found that it was quite thrilling. ஏன்னா இமேஜின் நீங்க ஒரு தனியா ஒரு ஊருக்கு போறீங்க, ஃபர்ஸ்ட் டைம் சோலோ டிராவல் பண்றீங்க. அங்க ஏற்கனவே உங்களுக்கு பலவிதமான இமோஷன்ஸ் இருக்கும். அது பத்தாம அமானுஷ்யமா ஏதாச்சும் ஒண்ணு நடந்துச்சுன்னா அப்போ எப்படி ஹெல்ப்லெஸ்ஸா ஃபீல் பண்ணுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். நேரம் தாமதிக்காம லெட்ஸ் கோ இன்டு தி ஸ்டோரி. இந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணவங்க பேரு ரீனா. ரீனா வந்து சிங்கப்பூர்ல தான் வாழுறாங்க அண்ட் அவங்களுக்கு வந்து ரொம்ப நாளா சோலோ டிராவல் பண்ணணுன்ட்டு ஒரு ஆசை. ஸோ அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டு பார்த்துருக்காங்க. பட் பிகாஸ் ஆஃப் த கன்சர்வேட்டிவ் நேச்சர் யாராக இருந்தாலும் அந்த ஒரு பயம் இருக்கும் சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா அலோவ் பண்ணதே இல்லை. அப்போது கடைசியாக அவங்க 27th பர்த்டேக்கு பக்கத்தில் உள்ள நாட்டுக்காச்சும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு பெர்மிஷன் கேட்டாங்க. ஸோ பக்கத்துலேயே இருக்கிறது கோலாலம்பூர், ஒரு 1 hour ஃப்ளைட்டில் போயிட்டு வந்துடலாம், ஒரு 3 days ஸ்டே பண்ணால் கூட ஓகே அப்படின்ட்டு அவங்க பேரண்ட்ஸ் எப்படியோ கெஞ்சி கூத்தாடி கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. ரீனாவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அளவு கடந்த ஒரு ஹாப்பினஸ். பிகாஸ் ஃபைனலி எஸ் ஐ கேன் கெட் டு ட்ராவல் அலோன், சோலோ ட்ராவல் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்ல அவங்க டிக்கெட்லாம் புக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அக்கமடேஷன்ஸ் எல்லாம் புக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி எல்லாத்தையும் பக்காவா பர்ஃபெக்டா பிளான் பண்ணிட்டு she was all set ready to fly to KL. ஃபர்ஸ்ட் டே ரீனா அவங்க ஐட்டனரி படி எல்லா இடத்தையும் வந்து போய் சுற்றி பார்க்குறாங்க. அப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கெல்லாம் போய் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. ஸோ நல்லா ஈவினிங் அந்த ஹோல் டே நல்லா ஸ்பெண்ட் பண்ண பிறகு ஈவினிங்குள்ளே நல்லா பசிக்க ஆரம்பிச்சு. அப்போ மணி வந்து ஒரு 8+ ஆயிடுச்சு. ஸோ ரீனா வந்து ரொம்ப நேரம் ராத்திரி நேரத்துலேயும் அவங்க தனியாக வெளியே சுத்த வேணாம்னு நினச்சாங்க. சரி, ஒரு 5 kilometers தூரத்தில் வந்து ஒரு சாப்பாடு கடை இருந்துச்சு. ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் எல்லாம் விற்பாங்கல்ல, வெளியிலேயே வந்து சேர்லாம் போட்டிருப்பாங்க. ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்காது, பட் அந்த தெருவோரத்துலேயே நல்ல ஒரு சாக்கு வைத்தியா விற்கிற கடையில் போய் அவங்க வந்து சாப்பாடு வாங்கினாங்க. அதுவும் இந்த மாதிரி இடத்துல வந்து உட்காரதுக்கு இடம் ரொம்ப இருக்காது. அதுவும் அன்னைக்கு பார்த்த சாட்டர்டே வேறையா, ஒரே க்ரௌடு தான். ஸோ க்ரௌடடாக இருந்தனால இவங்க வந்து சாப்பாடை பேக் பண்ணி ரூம்க்கு எடுத்துட்டு போய் சாப்பிடலான்ட்டு பிளான் பண்ணாங்க. இல்லை சக்கு வித்தியாவை வாங்கிட்டு அப்புறம் ஃப்ரைட் சிக்கன் ட்ராப்லெட்ஸ் இதையெல்லாம் வாங்கிட்டு அவங்க பேக் பண்ணிட்டு அவங்க ரூமுக்கு நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க அப்பார்ட்மெண்ட் அந்த சாப்பாடு கடையிலிருந்து ஒரு 15 minutes தூரம் தான். இருட்ட வேற ரொம்ப ஆரம்பிச்சிருச்சு. மழை வர மாதிரி ரொம்ப இடி இடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இவங்களுக்கு சரி இப்படியாச்சும் சீக்கிரமா அப்பார்ட்மெண்ட்க்கு போய் சேர்ந்தா போதும்ட்டு அவங்க சுத்தி முத்தி கூட என்ன இருக்குன்னு கூட பார்க்கல. ஏன்னா லேம்ப் போஸ்ட் இருக்கு, பட் தி டிஸ்டன்ஸ் வாஸ் குவைட் ஃபார் அண்ட் குவைட் டிம். அதுக்கு பிறகு ஃபைனலி ரூம்க்கு வந்து சேர்ந்துட்டாங்க. சாப்பாடு வாங்கின பாக்ஸஸ் எல்லாம் எடுத்து டேபிள்ல வச்சுட்டு இவங்க குளிக்க போயிட்டாங்க. ஃப்ரெஷன் அப் பண்ணிட்டு வந்து நல்லா சாப்பிடலான்ட்டு. சரி, குளிச்சுட்டு வந்து மறுபடியும் இங்க வெளியே வராங்க. அப்போ அந்த டேபிள்ல இருக்கிற பைய ஒன்னொன்னு அவங்க திறக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அங்கிருந்து திடீர்னு ஏதோ ஒரு கெட்ட வாடை அடிச்சிருச்சு. லைக் சாப்பாடு கெட்டு போனா ஒரு மாதிரி ராட்டன் ஸ்மெல் வரும் தெரியுமா, அந்த மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவங்களுக்கு ஒன்றும் புரியல, என்ன இப்போதானே வாங்கிட்டு வந்தேன், நீங்க அங்கே நடக்கிறது ஒரு 15 minutes ஆயிருக்கும், நான் குளிக்கிறதுக்கு ஒரு 10 minutes ஆயிருக்கும், அதுக்குள்ளேயுமா சாப்பாடு கட்டு போகுது, இல்லை ஒருவேளை பழைய சாப்பாட்டை அவங்க வந்து கட்டி கொடுத்துட்டாங்களா அப்படின்ட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அந்த கடைக்கு போயிட்டெல்லாம் சண்டை போட முடியாது அப்படின்ட்டு அதுக்கு அவங்களுக்கு எனர்ஜியும் இல்லை. ஏன்னா அங்கேருந்து நடந்து வந்துட்டாங்க. அதுக்கு பிறகு வந்து இப்போ கிராப்ல ஆர்டர் பண்ணலாம், பட் அதுவும் டைம் எடுக்கும் சொல்லிட்டு சரி வீட்டில் நல்ல வேலை அவங்க காலையிலேயே வந்து சில ஸ்நாக்ஸ் சாக்லேட் பார்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருந்தாங்க வர்ற வழியிலே. ஸோ அதுதான் வந்து ராத்திரி டின்னருக்கு சாப்பிட்டுட்டு சரி அப்படியே டிவி பார்ப்போன்ட்டு பார்த்துட்டு அப்படியே டிவி பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே மணி ஒரு 11 மணி ஆயிடுச்சு. அவங்களுக்கு மழை வேற ரொம்ப ரொம்ப பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. ரூம் டெம்பரேச்சரை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலான்ட்டு ஏசியை அட்ஜஸ்ட் பண்ணாங்க. அப்போதான் அவங்களுக்கு திடீர்னு அந்த கதவு இருக்குல்ல, அவங்களோட மெயின் டால் இருந்து ஒரு ஸ்கிராச்சிங் சவுண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸ்கிராச்சிங்னா லைக் நெகத்தை வச்சு அப்படி ஸ்கிராச் பண்ணுவாங்கல்ல, அது அந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிச்சிச்சு. இந்த நேரத்துல யாரா இதெல்லாம் பண்றான்ட்டு
அவங்களுக்கு ஏற்கனவே வந்து சாப்பாடு வந்து சொதப்பிருச்சுங்கிற அதுல ஒரு ஆதங்கம். அப்போ இப்போ நேபர்ஸ் வேற தொல்லைப்படுத்துறாங்களோ அப்படின்ட்டு நினைச்சு அவங்களுக்கு ஆக்சுவலி ஆத்திரம் தான் வந்தது. சரி, அப்புறம் டிஸ்வைஸ் பண்ணிட்டாங்க யாரோ பிள்ளைங்க விளையாடுறாங்களோ அப்படின்ட்டு. அப்புறம் கண்டினியூஸா டிவி பார்க்க ஆரம்பிச்சாங்க. மறுபடியும் அதே மாதிரி அந்த கதவுல இருந்து ஸ்கிராச்சிங் பண்ற சவுண்ட் வந்துட்டே இருந்தது. சரி, எடுத்து போய் பாத்துரலாம், யாரடா அது இதை பண்ணி இந்த மாதிரி வேலை பண்றா அப்படின்ட்டு அவங்களும் நேரா கீஹோல் கதவு கிட்ட போயிட்டு அந்த கீஹோல் இருக்குல்ல அது வழியா போய் பாத்துரலாம் அப்படின்ட்டாங்க. அந்த கீஹோல்ல பார்க்கும்போது டு சர்ப்ரைஸ் அங்க யாருமே இல்லை. ஆனா அந்த ஸ்கிராச்சிங் சவுண்ட் கேட்டுட்டு இருந்தது. அந்த நேரத்துல ரீனாவுக்கு அந்த நேரத்துல கூஸ் பம்ஸ் ஆயிருச்சு. கொஞ்ச நேரமா அப்படியே அந்த கதவை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களுடைய ஹார்ட் பீட் வந்து ரொம்ப ஃபாஸ்டா அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. என்னடா இது சத்தம் அப்படின்ட்டு அப்படியே அவங்க கதவை பார்த்துட்டு இருக்கிற நேரத்துலதான் அப்படின்ட்டு இன்னும் வேகமா யாரும் தட்டுற மாதிரி ஒரு சத்தம் வந்துச்சு. அதை கேட்ட உடனே ரீனாவுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு. அவங்க வந்து கீஹோல்ல பார்க்க கூட இல்லை, அப்படியே திரும்பி சோஃபாக்கு ஓடிட்டாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே ரொம்ப பயம் வந்துருச்சு. ஸோ பேசாம டிவி வால்யூம் நல்லா இன்க்ரீஸ் பண்ணிடலாம், ஏன்னா டிவி வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணா சுத்தி முத்தி சத்தம் எதுவுமே கேட்காது, டிஸ்ட்ராக்ட் ஆகிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அவங்களும் டிவியை பிளாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, கொஞ்ச நேரம் ஒரு டிஸ்ட்ராக்ஷனா இருந்துச்சு. அப்போதான் அவங்களுக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு நடந்துச்சு. டிவி நல்ல சத்தமான வால்யூம்ல ஓடிட்டு தான் இருந்துச்சு. அப்புறம் திடீர்னு எந்த ஒரு அறிகுறியுமே இல்லாம ரீனா எதுவுமே அமுக்காம டிவி அப்படியே ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருச்சு. ஸ்விட்ச் ஆஃப் ஆனதுல ரீனா அந்த ஸ்கிரீனை உத்து பாக்குறாங்க. அவங்க அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டாங்க. அந்த ரிஃப்ளெக்ஷன் அவங்க பார்த்தது அவங்க ரிஃப்ளெக்ஷன் மட்டும் இல்லை, அவங்க பின்னாடி 6 to 7 feet ஹைட்ல ஒரு கருப்பு உருவம். அதுலயும் வந்து அதுக்கு முடி வந்து அப்படியே கீழே வரைக்கும் சோஃபாவை தாண்டி போகுது. அப்படியே அந்த ரிஃப்ளெக்ஷனை பார்த்த உடனேயே அவங்களுக்கு என்ன செய்யணும்னே தெரியல. பிகாஸ் she was too frightened to even move. ஸோ அவங்க அப்படி கண்ணை மூட ஆரம்பிச்சிட்டாங்க. கண்ணை மூடிட்டு அவங்களுக்கு வேற வழியே இல்லாம அவங்க அழுதுட்டாங்க. She had to cry and she was too frightened to even move. சரி, ஒரு few minutes கழிச்சு அவங்க அப்படியே கண்ணை லைட்டா திறந்தாங்க. சரி, ரூம்குள்ள மறுபடியும் அந்த உருவம், அவங்க பார்த்த உருவம் அங்க எதுவுமே இல்லை. ஆனா இதுக்கு மேல அவங்க ரிஸ்க் பண்றதா இல்லை. ஸோ அவங்க எடுத்து அவங்க ஃபோன் அங்க இருந்துச்சு, அவங்க ஹேண்ட்ஃபோனை தூக்கிட்டு அப்படியே பெட்ரூம்க்கு ஓடிட்டாங்க. ஓகே, பெட்ரூம்க்கு ஓடி அங்க லாக் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாவே கந்த சஷ்டி கவசத்தை அவங்க பிளே பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஃபோன்ல. ரீனாக்கு வந்து கடவுள் நம்பிக்கைங்கிறது இருக்கு. லைக் ரொம்ப பாயசான பர்சன் இல்லை, பட் ஷீ டஸ் ப்ரே. அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அந்த பாடல்கள் எல்லாம் கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தெய்வமா வந்து முருகன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு எடுத்த உடனே அந்த மாதிரி ஒரு மரண பய நேரத்துல அவங்களுக்கு கந்த சஷ்டி கவசம் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு சொன்னாங்க. அதை பிளே பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ ரீனா காலையில எஞ்சிட்டாங்க. அவங்க எஞ்சிட்டு அவங்க குளிச்சுட்டு கிச்சனுக்கு போறாங்க. போன பிறகு அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி. ஏன்னா அதுக்கு முந்தா நாள் தான் வந்து அவங்க அந்த சாப்பாடு எல்லாம் வந்து அழுகிருச்சு சொல்லிட்டு நல்ல பையில கட்டி வீசியிருந்தாங்க குப்பை தொட்டியில. ஆனா அன்னைக்கு காலைல வந்து பார்க்கும்போது அந்த குப்பை தொட்டி அப்படியே கவிழ்த்து போட்ட நிலைமையில இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அந்த கட்டியிருந்த பையெல்லாம் அப்படியே அவிழ்த்து கிடந்துச்சு, ஏதோ யாரும் ரெம்பேஜ் பண்ண மாதிரி. அவங்களுக்கு வந்து இதுக்கு மேலையும் இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு எனக்கு டெஃபினெட்லி அவங்களுக்கு தெரியும், அங்க ஒன்னும் புயல் காத்து ஒன்னும் அடிக்கல. அந்த குப்பை தொட்டி கீழே விழுற அளவுக்கு எந்த ஒரு ஸ்ட்ராங் வின்ஸும் இல்லை. அந்த ரூம்ல அவங்கள தவிர்த்து யாரோ இருக்காங்க அப்படின்ட்டு மட்டும் அவங்களுக்கு கிளியர்லி தெரிஞ்சிருச்சு. வெளியில இருக்கிற அந்த ரபிஷ் ஜூட், அந்த மெயின் ரபிஷ் ஜூட்ல வீசிட்டு அவங்க வந்து வெளியே கிளம்பிட்டாங்க. அவங்க என்ன பிளான் பண்ணாங்கன்னா அன்னைக்கு ஃபுல் டே அவங்க வெளியிலே சுத்துற மாதிரி. ரொம்ப லேட்டா தான் ஏன்னா அவங்களுக்கு ரூமுக்கு வேற பயமா இருக்கு. அதனால அவங்க வந்து ஃபுல் டே வெளியில சுத்தலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணாங்க. ஆனா அவங்க வெளியே போறதுக்கு முன்னாடி அந்த கடைக்கு போயிட்டு எப்படி அந்த சாப்பாடு கெட்டு போயிருந்தது அப்படின்ட்டு கேட்கறதுக்காக அப்படியே அந்த கடைக்கு போற வழியிலே போய் கேட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ரூட்டை போட்டாங்க, அதே ரூட்டு தான். ஆனா இந்த வாட்டி வெளிச்சமா இருந்ததுனால அவங்க சுத்தி முத்தி என்ன இருக்குன்ட்டு எல்லாம் நல்லா பார்க்க முடிஞ்சது. அப்போதான் அவங்களுக்கு ஒண்ணு தெரிய வந்துச்சு.
அவங்க நடந்துட்டு போற இருக்கிற வழியிலேயே அந்த ரோட்டுக்கு பின்னாடி ஒரு சுடுகாடு இருந்துச்சு. அப்போதான் அவங்களுக்கு ஒரு விதமான கிரீப்பினஸ் வந்துருச்சு. அது ஏன்னா அப்பதான் அவங்களுக்கு புரிஞ்சிச்சு அந்த ஹோல் சினாரியோவே. ஸோ ஏற்கனவே நேத்து அவங்க வந்து ராத்திரி ஆயிடுச்சு, இருட்டாயிருச்சு. அதுல வந்து அவங்க நான் வெஜிடேரியன் ஃபுட் எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. அதுவும் அந்த சுடுகாடை தாண்டி தான் அவங்க அபார்ட்மெண்ட்க்கு போயிட்டு இருந்தாங்க. இதனாலேயே ஏதாச்சும் ஒரு அமானுஷ்யமான விஷயம் அவங்களை பின்தொடர்ந்திருக்குமோ, அந்த சாப்பாடு வாசத்தாலேயே வந்து பின்தொடர்ந்திருக்குமோ அப்படின்னு நினைச்சு அவங்களுக்கு புரிய வந்துச்சு. அண்ட் அதனாலதான் அவங்க வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரத்திலேயே அந்த சாப்பாடு வந்து ரொம்ப கெட்டு போன நிலைமையில இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அந்த சாப்பாடு அந்த வீட்டுக்குள்ளே இருந்தனாலதான் அப்படியே அந்த சுத்தி அந்த அங்க இருந்த அந்த என்டிட்டி வந்து அப்படி டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துட்டு இருந்ததுக்கு அப்படின்ட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ சரி, இதெல்லாம் தெரிய வந்துருச்சு. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த அன்னைக்கு அவங்க உஷாராயிட்டாங்க. இதுக்கு மேல நான் பேக்கெல்லாம் பண்ணிட்டு போறதா இல்ல, இன்னைக்கே இப்போ ராத்திரிக்கு இங்க வெளியுள்ள எங்கேயாச்சும் ரெஸ்டாரண்ட்லயே சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணாங்க. ஸோ சாப்பிட்டுட்டு அது மட்டும் இல்லாம டைம் இருக்கிறனால அங்க கொஞ்சம் தூரம் போய் பத்து கேவ்ஸ்க்கு போயிருந்தாங்க. அங்க போயிட்டு நல்ல சாமி கும்பிட்டு இன்னைக்கு ஒரு ராத்திரி நான் வந்து சர்வைவ் பண்ணிட்டேன்னா ஐ மீன் ரொம்ப நல்லதா போகும் அப்படின்ட்டு நல்லா ப்ரே பண்ணிட்டு விபூதி எடுத்துட்டு போனாங்க. ஸோ அன்னைக்கு ராத்திரிக்கு மறுபடியும் அவங்க அப்பார்ட்மெண்ட்க்கு வந்துதான் ஆகணும். ஸோ வந்துட்டாங்க. ஆனா இந்த வாட்டி அவங்க வந்து டிவி எல்லாம் ஒன்றும் பார்க்கல. அவங்க நேரா பெட்ரூம்க்கு போயிட்டாங்க. போயிட்டு கதவை அடிச்சுட்டு மொத கந்த சஷ்டி கவசத்தெல்லாம் பிளே பண்ணிட்டு அப்புறம் விபூதி எல்லாம் பூசி ஆக்சுவலி என் தூக்கம் வரல. ஏன்னா அந்த அன்னைக்கு ரொம்ப அப்ப அந்த பயம் இன்னும் இருந்துட்டு தான் இருக்கும். பிகாஸ் அப்போதானே அது நடந்துச்சு, முந்தா நாள் தான் நடந்துச்சு. ஸோ அந்த தாட்ஸ் வந்துட்டு தான் இருக்கு. பட் எப்படியும் காலையில வரைக்கும் தாக்கு பிடிச்சி அவங்க ஓகே, எந்த ஒரு அமானுஷ்யமும் அவங்களுக்கு நடக்கல அந்த ராத்திரி. ஸோ ஃபைனலி காலையிலே ஃபிளைட்டை பிடிச்சி அவங்க சிங்கப்பூர் வந்து சேர்ந்துட்டாங்க. இது ஆக்சுவலி கொஞ்சம் கிரீப்பியான ஒரு ஸ்டாரி தான். ஐ மீன் எனக்கு நடந்துருச்சுன்னா நானும் உண்மையிலே பேனிக் பண்ணியிருந்திருப்பேன். ரீனா இந்த ஸ்டாரிய முக்கியமா அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லல. பிகாஸ் ஆப்வியஸ்லி அவங்களுக்கு அந்த பயம் இருந்திருக்கு. லைக் ஒருவேளை சொல்லிட்டா மறுபடியும் அவங்களால சோலோ டிராவல்லாம் பண்ண முடியாது அப்படின்ட்டு. இந்த ஸ்டாரி எங்க கூட ஷேர் பண்ணதுக்கு ரீனா உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி திகிலான சம்பவங்கள் உங்களுக்கும் நடந்து இருந்துச்சுன்னா கண்டிப்பா எனக்கு என் இமெயில் அட்ரஸ்க்கு இமெயில் பண்ணி விடுங்க. அப்படி இல்லாட்டினா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல எனக்கு டிஎம் பண்ணுங்க. உங்களோட ஸ்டாரியை கண்டிப்பா நான் அடுத்த வீடியோல ஷேர் பண்ணுவேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை ஸ்டாரி டுடே. உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. அப்படியே உங்களுடைய ஆனஸ்ட் கமெண்ட்ஸையும் இங்கே கீழே போட்டுருங்க. இருண்ட கனவுகளின் பாதையில் பயணம் செய்ய தயாரா? குட் நைட்.